கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன். வணக்கம். வணக்கம். தினம் மதுரை அரசியலே பரபரப்பாக இருக்கிறது. மதுரையினுடைய முக்கியமான வழக்கறிஞர் ஒருவரான வாஞ்சிநாதன் அவர்கள் மீது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீங்க நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கிறீங்களா, உங்க மேல ஏன் வழக்கு போடக்கூடியன்ற மாதிரி நான் பல்வேறு கருத்துக்களை கூறினதுக்கு இன்றைய தினம் முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள்லாம் ஒன்று கூடியிருக்கீங்க. ஏன், எதற்காக சார்? ஆர் யூ ஏ கவர்ட் அப்படின்னா நீ ஒரு கோழையா, நீ ஒரு கோழையா, நீ ஒரு கோழையா அப்படின்னு ஒரு வக்கீலை நீதிமன்றத்திற்குள் வைத்து உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார், கேட்குறார். இதுக்கு அந்த வக்கீல் என்ன பதில் சொல்லுவார், என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்ன வன்மம் உங்களுக்கு, என்ன வன்மம்? அவர் நீதிபதி கேட்க நினைச்சது என்ன அப்படின்னா, இவர் ஒரு கருத்தரங்கில் நீதிபதி இந்த ஜி.ஆர். சாமிநாதன்றவர், அவர் தான் இப்படி நீ கோழையான்னு கேட்டவர். அவர் கொடுத்த தீர்ப்புகளில் எப்படி பாரபட்சம் இருக்குது அப்படின்றது தான் அவர் பேசினதாக அவர் மேலே குற்றச்சாட்டு இவருக்கு இருக்குது. இது குற்றச்சாட்டாக இல்லை, வன்மமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதில் அவர் நீதிபதி பண்ண வன்மம்னு அதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவரை வர வைப்பதற்காக அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. அவர் ஏற்கனவே வக்காலத்து போட்டிருந்த ஒரு வழக்கு, அந்த வக்காலத்துலேருந்து அவர் பேரையே வாபஸ் வாங்கிட்டாரு. வக்காலத்தில் பேரே இல்லை, அந்த வழக்கில் போட்டு இவரை வர சொல்லி சம்மன் அனுப்புகிறாங்க. அப்போ அவர் ஆஜராகிறார். ஆஜரானா, சார் என் பேர் இதில் இல்லையே, எனக்கு இதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறார். முதல் சம்பவம். ரெண்டாம் சம்பவம் என்ன அப்படின்னா, அப்படிலாம் சும்மா விட்டுற முடியுமா அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னை பற்றி நீங்கள் இப்படி தப்பாக பேசுனீங்களாமே அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு. அப்போ வழக்கறிஞர் சட்ட நடைமுறைக்குள்ள வர்றார். வழக்கறிஞர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரில, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்றது எழுத்துப்பூர்வமாக குற்றச்சாட்டு கொடுத்தீங்கன்னா நான் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு. எழுத்துப்பூர்வமாக நீங்கள் பதில் அளிச்சிருவீங்களா கொடுத்தா அப்படின்னா, கொடுத்துட்றேன்றார். உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவரே குற்றச்சாட்டை டைப் பண்ண சொல்கிறார். டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, திங்கட்கிழமை உங்களுக்கு விசாரணை, இதே கோர்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்றார். இப்போ இன்னைக்கு கூடிய நீதிபதிகள் 10 நீதிபதிகள்கிட்ட கூடினாங்க எல்லாரும், முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் கூடி சொன்ன விஷயம் என்னன்னா, யாராக இருந்தாலும், பிரதமராகவே இருந்தாலும் அவர் புகார்தாரராக இருந்து கொண்டு ஒரு வழக்கை விசாரிக்க முடியாது. அப்போ இவர் தான் கம்ப்ளைண்ட், இவர் எப்படி வக்கீலை கூப்பிட்டு நீ திங்கட்கிழமை வா, என் மேலே நீ இப்படி பண்ணியிருக்க, நான் உன்னை விசாரிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. அப்போ திங்கட்கிழமை இதுதான் மெயினான அது ஒரு மோட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதற்கிடையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்டையும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்டையும் புகார் அளிக்கிறது தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அரசியல் ரீதியாக வெளிப்படையாக வெளியே குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா 100 ஜனநாயக நடைமுறை இருக்குது அதுக்கு பதில் சொல்ல சொல்லி. நீங்கள் ஒரு செய்தித்தாளில் ஒரு நீதிபதி ஒரு கட்டுரை எழுதலாம், இந்த விஷயமா இதை இப்படி தான் பார்க்கணும், இவர்கள் இப்படி குற்றச்சாட்டு எழுப்புவது சிந்தனைக்கு உகந்ததான் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதலாம். அல்லது சம்பந்தப்பட்டவர் சொன்னது மோசமாக இருக்குது, உண்மையிலேயே புகார் பண்ணால் காவல்துறை மூலமாக புகார் அளிக்கலாம். அல்லது சுவமோட்டோ போட்டால் கூட வேறு நீதிபதியை அதை விசாரிக்கணும். சரியா? அப்போ எந்தெந்த சட்ட நடைமுறைகளுக்குள்ளுமே இவங்க வரலன்றது தான் இது காட்டுது. இப்போ இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீதிபதி இவர் ஏற்கனவே சனாதனத்தை பொது மேடையில், தினமலருடைய மேடையில் ஆதரித்து பேசுகிறார். ஓகே, சனாதனத்தை ஒழிப்பதே என்னுடைய லட்சியம் அப்படின்னு உதயநிதி பேட்டி கொடுத்து இந்தியா முழுக்க அது சர்ச்சையாச்சு. ரைட்டா? அப்போ நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, அரசியலுக்கு பொது மேடையில் உங்களுக்கு பதிலளிக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு உங்கள் நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வன்மத்தை நீங்கள் தீர்த்துக்க முடியாது, அரசியல் வன்மத்தை தீர்த்துக்க முடியாது. அப்போ நீங்கள் அரசியல் பேசாதீங்க.
பொதுமேடைகளுக்கு வந்தால் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போங்க. ஏன் அரசியல் பேசுகிறீங்க? ஏன் சனாதனத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க? சனாதனத்துக்கு முட்டு கொடுத்தா இங்கே ஒரு அப்போ எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. இந்த நீதிபதி ஒரு பிராமின். இந்த நீதிபதியாக வருவதற்கு முன்னால் பாஜக வழக்கறிஞர் அணியினுடைய மாநில தலைவர். ரைட்டா? வந்துருச்சா? லிங்க் வருதா? அப்போ சனாதனத்தை ஆதரிக்கிறது யாரு? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் பாஜக சித்தாந்தமும் சனாதனத்தை ஆதரிப்பது. நீங்க மக்களுக்காக மக்கள் வரிப்பணத்தில் சட்டத்தை முறையாக விசாரித்து நடைமுறைப்படுத்துகிற நீதிபதி வேலை பார்க்குறீங்களா, இல்லை பிஜேபிக்கு அரசியல் வேலை பார்க்குறீங்களா? நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படி பொது மேடையில் சனாதனத்தை ஆதரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க, இல்லையா? அல்லது உங்க நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இது என் தனிப்பட்ட கருத்துன்னு தைரியமா பத்திரிகையில கட்டுரை எழுதுங்க, சரியா? அதை விட்டுவிட்டு உங்களுக்கு இருக்கிற வன்மத்தை, அரசியல் வன்மத்தை பூரா நீங்க தாராளமா நீங்க சுதந்திரமா பேசுவீங்களோ? நீதிபதினா சட்ட எல்லை இருக்கு, நீங்க அந்த எல்லைக்குள்ள பேசணும். அப்படி இல்லையா, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க 1000 பேசுங்க. இது ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சாசனம் என்று சொன்னால் அதற்குள் நீங்க நீதிபதி பேசலாம். மதச்சார்பற்ற அரசியல் சாசனத்துக்குள்ள ஒரு மத வன்மம் பிடித்த ஒரு மதத்தில் இழிவான ஒரு சித்தாந்தம் சனாதனம். சனாதனம் என்பது என்ன? கிருஷ்ணனுடைய விளக்கம் என்ன? 4 வர்ணங்கள் இருக்குது, அது நான் தான் படைச்சேன், அதை நானா நினைச்சாலே மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாம இருக்கிறதுக்கு பேரு தான் ஒரு நிலை பேருடையது சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க. 4 வர்ணம்னா என்ன வர்ணம்? பிராமணன், இவர் பிராமணர். பிராமணன் பிரம்மாவுடைய தலையில பிறந்தான், வைசியன் மார்புல பிறந்தான், சத்திரியன் மார்புல பிறந்தான், வைசியன் தொடையில பிறந்தான், சூத்திரன் காலில் பிறந்தான், பஞ்சமே எங்கேயுமே பிறக்கல. மானகட்டத்தனமான சித்தாந்தம் அது, ரைட்டா? அப்போ அதை நீங்க எடுத்துக்கிட்டு பொது மேடையில பேசும்போது அவ்வளவு வன்மத்தோட இருக்கிற நீங்க உங்களை பற்றிய குற்றச்சாட்டை அவங்க திறனாய்வு செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப நீங்க அதை எப்படி அணுகணும்? பிரிச்சு அணுகணும். நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஒரு அரசியல் கருத்து சித்தாந்தம் இருந்துச்சுன்னா அதை வெளியே பேசுங்க. அதுக்குண்டான எதிர்வினைய நீங்க நேர்மையா எதிர்கொள்ளணும். நீதிபதியினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அதை எதிர்கொள்ளக்கூடாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுதான் நடந்திருக்கு. இவர் மிஸ்மேட்ச் பண்ணிட்டார். என்ன? இவருடைய அரசியல் வன்மத்திற்கு நீதிமன்றத்தில் உட்கார்ந்து பதில் சொல்ல முயற்சி பண்றார். அப்படிலாம் நீதிபதி அதே மாதிரி நீதிபதியாக இருந்து கொண்டு அரசியல் வன்மத்தை கக்குகிறார். ரெண்டையுமே மிஸ்மேட்ச் பண்ணி செயல்படுவதுதான் நீதிபதி GR சாமிநாதனுடைய நடைமுறையாக இருந்திருக்கு. அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு அவரு அம்பலமாயிருக்கு. ரொம்ப தெளிவா ஒரு வக்கீலை 100 வக்கீல்கள் இருக்கிறாங்க, அந்த சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ கோழையான்னு கேட்டா, நீ இது அவரு வேற மாதிரி பதில் சொல்லியிருந்தா என்ன ஆவீங்க? நீங்க நீ கோழையான்னு கேட்டா, நான் வீரந்தான் வர்றையா ஒட்டி கொட்டி போட்டு பார்ப்பான் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? இல்லையா? அப்ப நீங்க உங்களுடைய தராதரத்தை விட்டுட்டு ஏன் இறங்கி பேசுறீங்க? நீங்க ஏன் நீதிபதியாக நடந்து கொள்ளவில்லை? நீங்க படிச்சவர் தானே, படிச்சீங்களா படிக்கலையா? சட்டம் படிச்சிருப்பீங்கல்ல, மெத்த படிச்சவர் தானே. மெத்த சட்டம் படிச்சவர் இப்படி நடந்து கொள்ளலாமான்னு மக்கள் கேட்பானா மாட்டானா? ரைட்டா? அப்ப அதனுடைய தொடர்ச்சியை தான் அதை நம்ம பார்க்குறோம். இந்த நடைமுறை நாளைக்கு என்ன ஆகும்னா, நான் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இருக்கலாம், ஒரு சாதியை சேர்ந்தவரா இருக்கலாம், நான் வந்துட்டு எல்லா அரசியலையும் நீதிமன்றத்துக்குள்ள உட்காந்துட்டு செய்யலாமா? ஓகே சார். எப்படி ஏத்துப்பீங்க நீங்க? நாளைக்கு நான் ஒரு கலெக்டரா வர்றேன், என்னுடைய அடையாளங்களை தூக்கி போட்டு பொது வேலை செய்யணும். என்னுடைய அடையாளங்கள் கருத்துக்களை அங்க உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது. இந்த ஒரு சாதாரண அடிப்படை கண்ணியம் கூட தெரியாத ஒரு ரிபப்ளிக் டிவியினுடைய வியூவரா இருக்கிற ஆளுக்கு என்ன தெரியும்? அந்த ரிபப்ளிக் டிவின்னு ஒண்ணு இருக்குங்க வட இந்தியாவில். அதுல ஒரு அடி முட்டாள், இந்தியாவிலேயே கிறுக்கு பிடிச்ச முட்டாள்னு நீங்க பாத்தீங்க, முட்டாளே ஒரு ரகம்.
அதுல பைத்திய முட்டாள்லாம் இருப்பாங்க இல்ல, அவன்லாம் ஆங்கரா இருந்தா போடுவாங்க. அப்படி ஒருத்தன் ஆங்கரா இருக்கான். அவன் ஏன் அவ்வளவு பைத்தியம் பிடிச்ச பாசிச முட்டாள் அவன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, புல்வாமா தாக்குதல் நடக்குது, 46 இந்திய வீரர்கள் உடல் சிதறி சாகுறான், செத்த செய்தி உனக்கு உடனே கிடைக்குது. அவன் என்ன சொல்லி இருக்கிறான், பாஜக அந்த தேர்தலில் 400க்கு 400 வாங்கி ஜெயிக்கிறதுக்கு ஸ்கோப் கிடைச்சிருச்சுன்னு இருக்கான். இவனை நீங்க எதுல சேர்ப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச ஆங்கர் குரங்கு அது. அந்த குரங்கு நீங்க இப்ப 4 பேர் கூப்பிட்டு பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த குரங்கு என்ன செய்யும்னா, என்னத்தையா உன்னை குண்டக்க மண்டக்க கேட்கும். சிவசாமி நீங்க பிரதமராக இருந்தால் இதே மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு ஏதாவது கிறுக்குத்தனமாக ஒன்று கேட்பான். நான் என்னைக்குங்க பிரதமராக இருந்தேன்? நீங்கள் அறிவுபூர்வமாகவும் இயல்பாகவும் இயற்கையாகவும் ஒரு பதில் சொல்லுவீங்க. ஆர் யூ கவர்ட்? நீ ஒரு கோழையா, அதனால உன்னால பதில் சொல்ல முடியலையா? அரசியல் பேசுற, ஆனா நீ பிரதமராக வந்தா என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேங்கிற. இப்படி பேசக்கூடியவன் தான் அந்த அர்னாப் கோஸ்வாமி. அவன் எல்லா டிபேட்லயும் யாரையாவது ஒருத்த ஆளை பார்த்து அறிவிய கவர்டு கேட்டுருவான், நீ ஒரு கோழையான்னு கேட்பான். அந்த டிவியினுடைய வியூவரா இருந்திருக்கீங்களே, உங்களால அந்த நாடு நம்பி நீதியை கையில கொடுத்து எங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல வச்சா உங்க லட்சணம் அப்படி சந்தி சிரிக்குது. நீங்க நீதிபதியா இல்ல பாஜகவுடைய வழக்கறிஞருடைய சங்க தலைவர் நீடிக்கிறீங்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சங்கிகள் எவ்வளவு நாடு முழுக்க முட்டாள்கள் அப்படின்றதும் அவங்க சாணி தின்றதும் கோமியம் தின்றதும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா? நாடு ரொம்ப என்ன சொல்றது, எங்கு மக்களுக்கு நீதி கிடைக்கும் நம்புறாங்களோ, எங்கெல்லாம் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டுமோ அந்த இடங்கள்ல அப்படி ஒரு புற்றுநோய் மாதிரி அரிக்கப்படுற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி அடிக்கப்படக்கூடிய அதனுடைய விழுமியங்கள் சிதறி போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கிறோம். இது எதை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னு தெரியல. அப்ப ஒரு வழக்கறிஞரை சபையினுடைய நடுவில் வச்சுக்கிட்டு நீ கோழையான்னு கேட்டா இது என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடுன்னு கேட்கல. அதான் அடுத்த கட்டமா நாங்க பல்வேறு நடவடிக்கை எடுக்க போறோம். 28ஆம் தேதி விசாரணைக்கு வராங்கன்னு சொல்றாங்களே. அதாவது 28ஆம் தேதி முதன்மை கோரிக்கை என்னன்னு அந்த நீதிபதி சொல்றாரு அப்படின்னா, முதல்ல புகார்தாரர் விசாரிக்க கூடாது, இவர் தான் விசாரணைக்கு சம்மன் போட்டிருக்காரு. முதல்ல இவர் பெஞ்சு விசாரிக்க கூடாது, இவர் இடம்பெற பெஞ்சு. அப்படி இல்லைன்னா இவர் அதை வேற பெஞ்சுக்கு தான் கொடுக்கணும், வேற ஒரு நீதிபதி தான் விசாரிக்க முடியுமே. இது மிக சாதாரண நடைமுறை. இது எப்படி உங்களுக்கு தெரியல? அப்ப என்ன மெண்டல் ஆயிட்டீங்களா? அப்போ அவ்வளவு வன்மம் பிடிச்ச பைத்தியம் ஆயிட்டீங்களா? ஒரு புகார்தார, அதாவது இது சாதாரணமான நாட்டு பஞ்சாயத்துல சொல்ற விஷயம். ஏப்பா நீயே புராது கொடுத்துட்டு நீயே நீதிபதியா மாறிடுவியா, என்னப்பா அது அப்படின்னு கேட்குறது. இந்த சாதாரண விஷயம் புரியலன்னா நீங்க நீதிபதியா இருக்கிறீங்க இல்லையா? நாங்க இதை மக்கள் மன்றத்துல கேட்போம். நீங்க நீதிபதியா இருங்க, நீதிக்கு அதிபதியா இருங்க, யாராவனா இருங்க, எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஒழுங்கா சட்டத்தை விசாரிச்சு நீதிபதியும் நீதி பரிபாலனம் பண்ணுங்க, தீர்ப்புகளை சொல்லுங்க. சரியா? டீ சாப்பிடுவீங்களா, பக்கோடா சாப்பிடுவீங்களா, எங்க காசு? கேப்ல போய் டீ பக்கோடா சாப்பிட்றீங்களா, எங்க காசு? பெட்ரோல் போடுறீங்களா காருக்கு, எங்க காசு? பல்பு சுத்துற பல்புல எரியிற விளக்கு, எங்க காசு? ரைட்டா? அதனால மக்களை முதல்ல மதிக்க கத்துக்கங்க. மக்கள் உங்களுக்கு கொடுத்த பதவிகளை மதிக்க கத்துக்கங்க. இந்த நாட்டை சட்டப்பூர்வமா நடத்துவதற்கு பொறுப்பெடுத்துக்கங்க. உங்களோட போக போறதில்ல. ஒரு சட்டத்தை மதிக்காத நாடு தன் சொந்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கும், தன் சொந்த பிள்ளைக்கு பாதகத்தை செய்யும். உங்க வாரிசு, இந்த நாடை சட்டம் கெட்டு போனா உங்க வாரிசு மட்டும், உங்க குடும்பங்கள் மட்டும் நல்லா இருந்துருவாங்களா? பாதுகாப்பா இருந்துருவாங்களா? நாடே தீப்பத்தி எரியும் போது, கலவரங்கள் நடக்கும்போது உங்க குடும்பம் பாதுகாப்பா இருந்துரும் நம்பிக்கை இருக்கா? அதனால நம்ம என்ன சொல்றோம், முதல்ல சட்ட நடைமுறை இந்த நாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லா தரப்புக்கும் கேட்டுக்கிறோம், இந்த நீதிபதிக்கும் கேட்டுக்கிறோம்.
அதனால தயவு செஞ்சு ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த ரிபப்ளிகன் டிவி ஒரு அர்ணாப் கோஸ்வாமின்ற பைத்தியக்கார குரங்கு நடத்துற டிவி எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றிங்க.